உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ ஒரு முக்கியமான கோவில் வீடியோ தாங்க. என்னங்க கோவில் வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற தென்னம்பாக்கம் அப்படின்ற ஊரில் இருக்க அழகப்பர் கோவில் சாமி வீடியோ தாங்க இது. அதாவது இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம என்ன வேண்டுதல் நினச்சிக்கிட்டு அந்த பொம்மையை செஞ்சு வைக்கிறோமோ அது உடனே நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் இருக்குங்க. நிறைய பேர் வந்து திங்கக்கிழமையில் தான் அந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னா திங்கக்கிழமை தாங்க. மற்ற நாள்லுமே ஜனங்கள்லாம் வருவாங்க போவாங்க. ஆனால் திங்கக்கிழமையில் தான் இங்கே விசேஷம். இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் போயிருந்த அன்னைக்கு திங்கக்கிழமை தான் எவ்வளோ கூட்டம் அலமோதுது பாருங்கள். இதுவே கோவிலுக்கு வெளியிலே இவ்வளோ கூட்டம். எப்போவுமே வந்து திருவிழா மாதிரி தாங்க இந்த கோவில் இருக்கும். நாங்கள் சின்ன வயசு எல்லாமே கூட எங்கள் ஊர்லேருந்து மாட்டு வண்டிலாம் கட்டிக்கிட்டு இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது பொம்மைங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு அந்த பொம்மைங்களை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. அதுதான் இந்த கோவிலோடைய மிகப்பெரிய ஸ்பெஷலு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கணவன் மனைவி இருக்கிற மாதிரியான பொம்மைங்கள் இருக்கும். அது வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு செஞ்சுட்டு வந்து வைக்கிறது. அதுக்கப்புறம் கால் பொம்மை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ கால் பிரச்சனை இருக்குது, ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரியான இஷ்யூலாம் கிளியர் ஆகணும் அப்படின்னா அவங்க வேண்டுதல் வச்சுட்டு கால் பொம்மை செஞ்சுட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் படிக்கிற மாதிரியான பொம்மை இருக்கும். அது வந்து படிப்புக்காக நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு வேண்டுதல் பண்ணிவிட்டு சில பேர் வந்து அந்த பொம்மையை வந்து செஞ்சுட்டு வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி நிறையா போலீஸ் பொம்மை பார்க்குறோம் இல்லைங்களா, அவங்க வந்து நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டுதல் பண்ணிவிட்டு அதுக்காக வேண்டுதல் மட்டுமே பார்த்தாதுங்க. நம்ம வேண்டுதல் கூட சேர்ந்து நம்மளுடைய உழைப்பும், கடினமான உழைப்பும் முயற்சி இருந்தால் தான் வந்து பலன் அளிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம தினம் யோசிக்கிறோம் இல்லையா, ஸோ நம்மளுடைய சிந்தனைகள் வந்து ஒரு நாள் வந்து பலிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் நம்ம போகிறோம். ஸோ வேண்டுதல், இந்த கோவிலோடைய ஸ்பெஷலே இது தாங்க. என்ன நம்ம வேண்டுதல் பண்ணியிருக்கோமோ அந்த வேண்டுதல் வச்சுட்டு அந்த பொம்மையை செஞ்சுட்டு வந்து வைப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து அதிகமாக வருவாங்க. இந்த கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டியே அது தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அதாவது அந்த கோவில் பக்கத்துலேயே இது வந்து செஞ்சிட்ருக்காங்க. அங்கேயே நம்மளுக்கு வந்து பொம்மைகள்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. என்ன பொம்மை ரேட்டு கேட்டு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஏன் பொம்மை வச்சாதாங்க பழிக்குமா அப்படின்னா அப்படியும் கிடையாதுங்க. நம்ம விருப்பம்தான். அன்றைய நாள் நாங்கள் போயிருக்கும்பொழுது ஒருத்தவர் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்டையும் நாங்கள் பேசினோம். ஸோ பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த வீடியோவில் என்னால் உள்ளே வந்து சாமிலாம் என்னால் காமிக்க முடியல. ஏன்னா கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதுனால நான் வெளியில் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலை ஒரு முறை போயிட்டு பாருங்கள்.